இந்த நீரிழிவு நோயை சரி பண்ணலாமா இல்லை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா வந்துட்டா கட்டுக்குள்ளே வைக்கலாம் அவ்வளவுதான், இது சரி பண்ண முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆசன பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆசனங்கள்லாம் பண்ணலாம்? தனுராசனா பண்ணலாம், ஷலபாசனா பண்ணலாம், புஜங்காசனா பண்ணலாம், சக்கராசனா பண்ணலாம். பட் இந்த ஆசனங்கள் எல்லாமே ஒரு குருமுகமாக நேரடியாக பயிற்சிகளோட பண்ணணும். இந்த 10 விரல்களுடைய நுனியில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு விதமான ப்ரெஷர், அந்த அழுத்தங்களால் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு எந்த பிரச்சனைக்காக பண்ணுறோமோ அந்த பிரச்சனை சரிவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. லிங்க முதிரை பண்ணும் பொழுது இந்த முதிரைகளால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு அழுத்தம் மெதுவாக நரம்புகள் வழியாக மூளைக்கு செலுத்தப்பட்டு மூளையினுடைய அந்த நீரிழிவு சம்மந்தப்பட்ட நர்வ்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுது. அந்த ஸ்டிமுலேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீரிழிவு நோய் வந்து கட்டுக்குள்ளே வர்றதுக்கும் இப்போ முதிரை பயிற்சி என்னங்கிறத பார்ப்போம். இப்போது 2 கைகள் இருக்கு இல்லையா, அந்த விரல்களை சேர்த்துக்கோங்க. எல்லா விரல்களையும் சேர்த்துக்கிட்டு இந்த ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. சாதாரணமாக மனுஷங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கேங்க, ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன வாக்கிங் வந்தீங்களா? ஆமாம் வாக்கிங் வந்தேன். அப்புறம் வேறு சொல்லுங்கள் அப்படின்னா சுகர் இருக்குது அதனால் வாக்கிங் வந்தேன் அப்படிம்பாங்க. சுகர் இருக்கா அப்படின்னா ஆமாம் டயபெட்டிஸ் இருக்குது. எத்தனை வருஷமாக? 10-15 வருஷமாக இருக்குது, டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிம்பாங்க. நீரிழிவு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. எல்லாருக்கும் மாத்திரைகளோடு வாழறது அப்படிங்கிறதே சாதாரணமாக போச்சு. இந்த நீரிழிவு, இன்சுலினு, அது சுரப்பு, அது குறைவு, அது வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நீரிழிவு நோயை சரி பண்ணலாமா இல்லை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா வந்துட்டால் கட்டுக்குள்ளே வைக்கலாம் அவ்வளவுதான், இது சரி பண்ண முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் சரி பண்ணுறது அப்படிங்கிறத விட அதை கட்டுக்குள்ளே வச்சு அது நமக்கு திருப்பி இல்லாமையே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து நம்மளுடைய யோக சாஸ்திரத்தில் இருக்குது. அது எப்படிங்க அப்படின்னா, யோக பயிற்சி அப்படிங்கும் பொழுது ஆசன பயிற்சி, அதாவது ஹத யோக பிரதிபிக்காங்கிற யோக சாஸ்திரத்தில் 8 அஷ்டாங்க யோகம் சொல்கிறோம். யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யகார, தாரண, தியான, சமாதி அப்படிங்கிற 8 வகை 8 அங்கங்களை சொல்கிறோம். அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற 8 அங்கங்களை சொல்கிறோம். இதில் பிராணாயாம பயிற்சி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசன பயிற்சி, முத்திரை பயிற்சி மிக முக்கியமான இடத்தை வகிக்குது. ஒன்று தொடர்புடையது. மூச்சு இல்லாமல் மனுஷங்க கிடையாது. அதனால் முதல்ல மூச்சு பயிற்சி. 2வது இந்த உடலுக்கு ஆசன பயிற்சி வேணும். எப்படி உட்காந்துருக்கோம்? இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, என்னை பார்த்துட்ருக்கீங்க, யூடியூப்பில் பார்த்துட்ருக்கலாம், இல்லை டிவியில் போட்டு பார்த்துட்ருக்கலாம். எப்படி பார்த்துட்ருக்கீங்க? சாஞ்சு உட்காந்துட்ருக்குவீங்க, எப்படி உட்காந்துட்ருப்பீங்க அப்படின்னு முதல்ல நேராக நிமிர்ந்து உட்காருங்க. இந்த 2 ஷோல்டர் வந்து நேராக நிமிர்ந்து இருக்கணும். ஷோல்டர் கொஞ்சம் பின்னாடி போய் முதுகு எலும்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நேராக உட்காரணும். இதுதான் முதல்ல, அதாவது சுக ஆசனம். சுக ஆசனம்னா சுகமாக உட்காந்துட்ருக்கிறதுக்கு பேர் சுக ஆசனம். இது இப்படி இருக்கணும். அடுத்தது இந்த மாதிரி உடம்பினுடைய நிலைகள் அப்படிங்கிறது தான் ஆசன பயிற்சி. அந்த ஆசன பயிற்சியோட முத்திரை பயிற்சி, இது எல்லாம் ஒன்றாக சேரும் பொழுது என்னாகும்னா உடலுக்கு முழுமையான ஒரு கட்டுப்பாடு மட்டுமல்லாமல் தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது. ஆசன பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆசனங்கள்லாம் பண்ணலாம்? தனுராசனா பண்ணலாம், ஷலபாசனா பண்ணலாம், புஜங்காசனா பண்ணலாம், சக்கராசனா பண்ணலாம். பட் இந்த ஆசனங்கள் எல்லாமே ஒரு குருமுகமாக நேரடியாக பயிற்சிகளோடு பண்ணணும். ஏன்னா இப்போ நான் ஆசனங்களை வந்து நான் பண்ணி காமிக்கல. இப்போ நீங்கள் கேட்கலாம், கமெண்ட்டில் கேட்கலாம், நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்களே, இந்த ஆசனம்லாம் பண்ணி காமிக்கலாம் இல்லையா அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசனம் செய்வதற்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் இருக்குது. அதாவது நம்மை நாம் தயார்படுத்தி கொள்வதற்கான சில ஆசனங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய ஆசனங்கள், முக்கியமாக செய்ய வேண்டிய ஆசனங்கள், அந்த ஆசனங்களுக்கு அடுத்தது கவுண்டர் பாஸ்டர், அதாவது மாற்று ஆசனங்கள் அப்படின்னு இருக்குது. இந்த ஆசனம் பண்ணி முடித்தோடனே மாற்று ஆசனம். மாற்று ஆசனம்னா என்னங்கன்னா, ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது அதுக்கு பேக்வர்ட் பெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இப்போ ஒரு காரம் சாப்பிட்றோம், காரம் வச்சோடனே உடனே என்ன பண்ணாங்க, அது பக்கத்தில் துவர்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு இனிப்பு, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. எல்லா விதமான சுவைகளும் நமக்கு வேணும். அதே மாதிரி தான் முதிரை பயிற்சியும் வேணும், ஆசன பயிற்சி வேணும். ஆசன பயிற்சி பண்ணும்பொழுது நாங்கள் ஏன் இந்த ஆசனங்கள்லாம், நான் ஆசனத்தினுடைய பேர் மட்டும் சொல்கிறேன், செஞ்சு காமிக்கலை அப்படின்னா, இதை நான் செய்யும் பொழுது நான் செஞ்சு காமிச்சிடுவேன், இல்லை என்னோடய ஸ்டூடெண்ட்டை வச்சு செஞ்சு காமிச்சிடுவேன். நீங்கள் செய்யும் பொழுது தவறுகள் ஏற்பட்டால் அதை திருத்தறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. அதனால் எப்போவுமே குருமுகமாக பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் முதிரை பயிற்சிகள் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டு பண்ணலாம். ஏன்னா முதிரை பயிற்சிகள் ரொம்ப ஈஸியாக கை விரல்களை வச்சு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது, இதில் ரொம்ப காம்ப்ளிகேஷன் கிடையாது.
கிடையாது. எப்படி பண்ணுறோமோ இந்த 10 விரல்களுடைய நுனியில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு விதமான ப்ரெஷர், அந்த அழுத்தங்களால் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு எந்த பிரச்சனைக்காக பண்ணுறோமோ அந்த பிரச்சனை சரிவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் முத்திரை பயிற்சி. முத்திரை பயிற்சிக்கு வரும்பொழுது மிக முக்கியமான ஒரு முத்திரை அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்க முத்திரை. லிங்க முத்திரை பண்ணும்பொழுது இந்த முத்திரைகளால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு அழுத்தம் மெதுவாக நரம்புகள் வழியாக மூளைக்கு செலுத்தப்பட்டு மூளையினுடைய அந்த நீரிழிவு சம்மந்தப்பட்ட நர்வ்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுது. அந்த ஸ்டிமுலேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீரிழிவு நோய் வந்து கட்டுக்குள்ளே வர்றதுக்கும் இதை தொடர் பயிற்சி பண்ணும்பொழுது அது சரியாவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? பட் அதே சமயத்தில் மெடிக்கேஷன் என்னவோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு தான் வாங்கணும். இந்த முதிரை பயிற்சி பண்ணுறேன் அதனால் நான் வந்து மாத்திரைகளை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. மாத்திரைகளை எடுத்துக்கிட்டே யோக பயிற்சி, அதாவது ஆசன பயிற்சியும் முதிரை பயிற்சியும் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது பார்க்கலாம். அந்த மாத்திரையினுடைய அளவானது குறைஞ்சிக்கிட்டே வரும்பொழுது அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாத்திரையோட அளவு குறைஞ்சி ஒரு கட்டத்தில் நீங்கள் மாத்திரையை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ முதிரை பயிற்சி என்னங்கிறத பார்ப்போம். இப்போது 2 கைகள் இருக்கு இல்லையா, அந்த விரல்களை சேர்த்துக்கோங்க. எல்லா விரல்களையும் சேர்த்துக்கிட்டு இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த 2 கட்டை விரல் வச்சுட்டு இந்த கட்டை விரல், அதாவது வலது கை கட்டை விரலை இந்த இடம் இருக்குல்ல, இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியில் ஒரு அழுத்திக்கங்க. அழுத்திட்டு இந்த விரலை நல்ல நீளமாக வச்சுக்கோங்க. அதாவது இடது கை கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அது நீளமாக இருக்கணும். இது எங்கே இருக்கணும்னா உங்களுடைய மார்பு பகுதிக்கு கீழே வச்சுக்கணும். உங்கள் தொப்புள் பகுதிக்கிட்ட உங்கள் அந்த ப்ரெஷர் வரணும். கரெக்டாக இந்த இடமும் இந்த இடமும், அதாவது நீங்கள் முதிரை பயிற்சிகள் பண்ணும்போது கை விரல்கள் மட்டும் இல்லை, உங்கள் கைகளுக்கு அதுக்கு வந்து வேலை இருக்குது. இப்போது 2 கைகளையும் சேர்த்துக்கிட்டீங்க, இந்த விரல் சேர்த்துக்கிட்டீங்க, இந்த வலது கை கட்டை விரலை அழுத்திக்கிட்டீங்க, இந்த விரல் நீளமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பகுதி உங்களுடைய 2 சைடில் இருக்கக்கூடிய அந்த கிட்னியை வந்து அழுத்திக்குது. வயிற்று பகுதியை கொஞ்சம் அழுத்திக்குதுன்னா ரொம்ப அழுத்தாதீங்க, வலிக்கிற மாதிரி லைட்டாக ப்ரெஷர் பண்ணுங்கள். அப்போ இந்த கை விரலை நல்லா நீளமாக வச்சுக்கோங்க. அந்த இடது கை கட்டை விரல் நீளமாக இருக்கட்டும், வலது கை கட்டை விரல் இடது கை கட்டை விரலினுடைய அந்த அடிப்பகுதியில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கட்டும். கண்களை மூடிக்கிட்டு தீர்க்க சுவாச பிராணாயமா உங்களுடைய கிட்னியை நினச்சிக்கோங்க. என்னோடய கிட்னி சரியாக வேலை செய்யணும், என்னோடய இன்சுலின் சுரப்பு சரியாக இருக்கணும், என்னோடய நீரிழிவு நோய் கட்டுக்குள்ளே வரணும், மெதுவாக அது குறையணும் அப்படின்னு சொல்லி கண்களை மூடிக்கிட்டு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. தீர்க்க சுவாச பிராணாயாமா பண்ணுங்கள். இந்த லிங்க முதிரையை பண்ணிவிட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்லா மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தொடர் பயிற்சி ஒரு 90 நாள் தொடர்ந்து இதை பயிற்சி பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப அழகாக அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ கைகளை எடுத்துடலாம். கைகளை எடுத்துகிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஓகேவா? அடுத்து சூரிய முத்ரா. சூரிய முத்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கதிர்கள் பூமியை தொடும்பொழுது அந்த நீர் வந்து நீராவியாகுது இல்லையா? ஸோ அந்த சூரியனுடைய ரேசஸ்க்கு அவ்வளோ பவர் உண்டு. அந்த மாதிரி சூரிய முத்ரா பண்ணும்போது நம்மளுடைய நீரிழிவு, அதாவது இப்போ நீரிழிவு நோய்ங்கிறது பலவிதமான சிக்னல்ஸை காட்டும். அதீதமாக நீங்கள் பாத்ரூம் போயிட்டே இருக்க வேண்டியிருக்கும், அடிக்கடி உங்களுக்கு யூரின் பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த யூரினில் இன்சுலின் உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை வந்து போயிட்டே இருக்கும், அது சக்தியாக மாற முடியாமல். அதுக்கு நீங்கள் சூரிய முத்திரை பண்ணும்பொழுது அதற்கான பலன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கைகள் எப்படி வச்சுக்கோங்க, உங்களுடைய மோதிர விரலை மடிச்சுக்கோங்க. உங்கள் கட்டை விரலால் இந்த மோதிர விரலினுடைய இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா, இங்கே அழுத்திக்கோங்க. அப்போ இந்த 3 விரலும் அப்படி நேராக இருக்கணும். அதாவது சுண்டு விரல், நடுவிரல், உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆட்காட்டி விரல், இது 3 அப்படி இருக்கணும். இதுக்கு பேர் சூரிய முதிரைன்னு பேர். இந்த முதிரையை இப்படி வச்சு நான் காமிக்கிறேன், ஆனால் நீங்கள் பண்ணும்பொழுது 2 கைகளால் இப்படி பண்ணி உங்களுடைய தொடை பகுதி மேலே வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு தீர்க்க சுவாசம் பிராணாயமா 15 முறை நல்லா மூச்சை இழுத்து பொறுமையாக விடணும். உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த முதிரையில் ரொம்ப அழுத்தாமல் கைகளுக்கு ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுங்க, போதும். கம்ஃபர்டபுள் ப்ரெஷர் கொடுங்க. கண்ணை மூடிக்கோங்க, மூச்சை கவனிங்க. மூச்சை கவனிச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த மூச்சு வழியாக இந்த ப்ரெஷர் போய் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணணுமே தவிர ஒரே நாள் பண்ணிவிட்டு உடனே என்ன சொல்லுவாங்களா, அரச மரத்தை சுற்றிட்டு அடி வயிற்றை தொட்டு பார்க்குறதுப்பாங்க. அப்படின்னா என்னென்னா யாரோ சொன்னாங்களாம் அரச மரம் நீ சுற்றினீங்கன்னா குழந்தை பிறக்கணும் அந்த காலத்தில். உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், கிடுகிடுன்னு அரச மரத்தை தொட்டு வந்துருச்சா குழந்தைன்னு தொட்டு பார்த்தாங்களாம். இல்லை, அரச மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த காற்று கர்ப்பப்பைக்குள்ளார போயிட்டு அதை ஸ்டிமுலேட் பண்ணும். எத்தனை நாள் அட்லீஸ்ட் எது ஆரம்பித்தாலுங்க, நம்மலாம் ஒரு இது சொல்கிறோம்ல, ஒரு மண்டலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மண்டலம், அதாவது 48 நாள். அப்படிங்கும்போது ஏன் அந்த 48ன்னு இதுவாக கரெக்டாக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி, கீழே இருக்கிற மூலாதாரத்துலேருந்து சகசிரா வரைக்கும் இருக்கக்கூடிய சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் ஆகிட்டு அந்த பழக்கத்துக்கு நம்ம வழக்கமாக மாற்றிக்கிறோம். பழக்க வழக்கம்னு சொல்கிறோம்ல,
அது என்ன ஹேபிச்சுவேஷன்? ஒரு பழக்கத்தை நாம் ஹேபிட்டாக வழக்கமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது உடலும் மனமும் அதற்கு சரியான முறையில் அந்த சுழற்சி முறையில் வந்து அதை பிடிச்சிக்குது. அதுக்கு தான். ஸோ 90 நாளைக்கு இந்த முதிரையை நீங்கள் சூரிய முதிரையை பயிற்சி பண்ணீங்கன்னா போதும். அதோட யோக பயிற்சியும் பண்ணணும், அதோட உங்களோட டயட் கண்ட்ரோலும் இருக்கணும், அதாவது சாப்பாட்டுலேயும் உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும், வாக்கிங் போகணும், எல்லாமே சேர்த்து பண்ணும்பொழுது சரியான முறையில் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு பயிற்சி மட்டும் நமக்கு பலன் தராது. சாதம் மட்டும் சாப்பிட முடியாது, காய் மட்டும் எல்லாமே வேணும் நமக்கு. அதனால நான் சொன்ன அத்தனை பயிற்சிகளையும் முறையாக கற்றுக்கொண்டு சரியாக செய்தீர்களால் அதற்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.